சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வீட்டுக்குள் பேச வேண்டிய விஷயங்களை வீட்டுக்குள் பேச முடியாத ஒரு சூழல் இருப்பதனால அதை வெளியில் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறதா தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்று, ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய சம்பந்தப்பட்டவர்களையோ இல்லை கட்சிக்காரர்களையோ இல்லை வன்னியர் சங்கத்தினரையோ திட்டுவது என்பது பொது மேடைகளில் என்பது ஒரு புதுசான விஷயம் ஒன்றும் கிடையாது. அவர் வழக்கமாக அப்படி செய்யக்கூடிய ஒரு ஆள் தான். இன்னொன்று, திரு ராமதாஸ் அவர்களுடைய பேச்சை நான் அவர்களுடைய விரக்தியாக தான் நான் பார்க்கிறேன். அன்புமணி அவர்கள் இன்னும் இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ்லாம் எடுப்படாது, இனிமே பாமகவை காஸ்ட் பார்ட்டியா பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கட்சியில நீங்க நிறைய பாக்ஸஸ்க்கு டிக் போட்டு போயிட்டே இருக்கலாம். பாமக அவங்க செய்த அரசியலை அவர்கள் செய்யாமல் ஒரு இன்க்ளூசிவ், எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல் அவர்களை எடுத்திருந்தால் இன்று பாமக மிகப்பெரிய ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கும். இப்ப என்னன்னா, ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி இந்த கட்சியை சரியாக வழி நடத்துவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னு சொல்லலாமா? பயம். ஓகே. ஏன்னா அவர் காப்பாற்றின கட்சி, அவரு கீழே இருந்து கட்டமைத்த ஒரு கட்சி, அந்த கட்சி நாளைக்கு இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற பயம் அவருக்கு ரொம்ப ஆப்வியஸா இருக்கலாம். அப்ப இங்க என்ன பிரச்சனைனா, பாமக கேட்கிற ஒரு விஷயத்த திமுக பண்ண மாட்டேங்குது. 10.5 சார் அலையன்ஸ், அவ்வளவுதான். இங்க இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். எப்படியாவது திமுகவோடு கூட்டணியில் இணைய வேண்டும் என்று பெரியவர் கருதுகிறார். திமுகவோடு கூட்டணி வேண்டாம் என்று சின்னவர் கருதுகிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க மேடையில பேசின யாருமே அன்புமணியை தலைவர்னு சொல்லி கூப்பிடல, மாநாட்டினுடைய விழாக்குழு தலைவர்னு சொல்லி தான் நிச்சயமா கூப்பிட மாட்டாங்க. அந்த கட்சி யார்கிட்ட கண்ட்ரோல்ல இருக்குங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ஓகே, ராமதாஸ் அவர்கிட்ட தான் கண்ட்ரோல், அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்போ என்னதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆர்கனைசரா இருந்தாலும் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ராமதாஸ் அவர்களை நீங்கள் ஜாதி அரசியல் செய்பவர் என்று கூறினாலும் கூட அவர்கிட்ட இருக்கிற அரசியல் சாதுரியத்தை நீங்க டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. எல்லா கட்சிகளையும், ஒரு 3வது கட்சிக்கு தமிழ்நாட்டில் வளர்வதற்கு இடம் இருக்கிறதுன்னு காமிச்சவர் முதல்ல ராமதாஸ் அவர்கள் தான். திராவிட கட்சிகளையும் தன் வீட்டுக்கு வரவழைத்தார். இன்னைக்கு அவங்களுடைய செல்வாக்கு குறைந்திருக்கலாம். ஆனா ஒரு காலத்தில் பாமக தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக, யார் பாமக கூட்டணியில இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கிற ஒரு நிலைமையும் இருந்தது. உண்மையும் கூட. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சிவப்பிரியன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம். 12 வருஷங்கள் கழிச்சு வன்னியர் சங்க மாநாடு நடந்திருக்கு. அது 2 பேருக்குள்ள பேசிக்க வேண்டிய விஷயத்த பொதுவெளியில சீனியர் பேசிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த மாநாட்டுடைய டேக்அவேவா நாம் என்ன சார் எடுத்துக்கணும்? உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த மாநாடு? இல்ல, இது எப்படி பார்க்கணும்னா, அதாவது வீட்டுக்குள் பேச வேண்டிய விஷயங்களை வீட்டுக்குள் பேச முடியாத ஒரு சூழல் இருப்பதனால்தான் அதை வெளியில் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறதா தான் நான் பார்க்கிறேன். என்றால் இது குடும்ப பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எப்போ முகுந்தன் அவர்களுடைய எலிவேஷனை திரு அன்புமணி அவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பொதுவெளியில் எதிர்த்தாரோ, இன்னொரு ஆளா குடும்பத்துல இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை பொதுவெளியில் ராமதாஸ் அவர்களோடு கருத்து மோதலில் ஈடுபட்டாரோ, அன்னையிலிருந்தே அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது பொதுவெளியில் கூட அது ஒரு பேச்சுக்காக கூட அது ஒரு சுமூகமாக இல்லை. சுமூகமா பேச்சுக்காக கூட இல்லை. அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் த பப்ளிக் கூட அது இல்லை. அந்த கருத்து மோதல்லே தான் இருவரும் பயணிப்பதாக வெளிப்படையாக தெரிகிறது. ஸோ அப்போ என்னன்னா, இன்னொன்று, ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய சம்பந்தப்பட்டவர்களையோ இல்லை கட்சிக்காரர்களையோ இல்லை வன்னியர் சங்கத்தினரையோ திட்டுவது என்பது பொது மேடைகளில் என்பது ஒரு புதுசான விஷயம் ஒன்றும் கிடையாது. அவர் வழக்கமாக அப்படி செய்யக்கூடிய ஒரு ஆள் தான். இன்னொன்று, திரு ராமதாஸ் அவர்களுடைய பேச்சை நான் அவர்களுடைய விரக்தியாக தான் நான் பார்க்கிறேன். என்னன்னா, வன்னியர் மக்களையே திட்டுறாரு, நீங்க எதுவும் செய்யலைங்கிற மாதிரி பேசுறாரு. அதாவது வன்னியர் இன மக்கள் தன் கட்சியை விட்டு தன்னை விட்டு வெகு தூரம் விலகி சென்று விட்டார்கள் அப்படிங்கிற அந்த உண்மை
திரு ராமதாஸ் அவர்களுக்கு புரிந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். ஸோ அந்த புரிதலினுடைய அடிப்படையில தான் இந்த கட்சி வந்து என்னை விட்டும் வெகு தூரம் போயிடுச்சு, வன்னியர்களை விட்டும் இது வெகு தூரம் போயிடுச்சு. என் பேச்சு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப கேட்க மாட்டேங்கிறீங்க சொல்றாரு. அதுதான். அப்போ இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்புமணி அவர்களை அவர் குறை சொல்வதாக தான் நான் பார்க்கிறேன். என்னன்னா, நீங்க வன்னியர் சமூகத்தை, வன்னியர் சங்கத்தை, பாமகவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் முழுக்க முழுக்க வன்னியர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமாக தான் பாமக இருக்கிறது. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என்னதான் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு சிம்பாலிக்கா வந்து பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தன்னுடைய பொதுச் செயலாளராக வைத்திருந்தாலும் கூட அந்த கட்சியை பொறுத்தவரையில் திரு ஜி.கே. மணி அவர்களோ அதற்கு முன்னர் பேராசிரியர் தீரன் அவர்களோ இவர்கள் இருந்த வரையில் நிறுவனராக இருந்த ராமதாஸ் அவர்களுக்கு தான் அதிகாரங்கள். தலைவர் என்பவர் வந்து இப்ப பிரசிடென்ட் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி ஒரு கையெழுத்து போடக்கூடிய ஒரு சிக்னேட்டரி அத்தாரிட்டி மட்டும்தான். எல்லா டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய பவர் வந்து நிறுவனர்கிட்ட தான் இருக்குது. அதுவும் அந்த குடும்பம் மட்டும்தான் எடுக்கும். ஸோ அப்போ பவரே இல்லாத ஒரு ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட்டை பட்டியலின மக்களுக்கு ராமதாஸ் அவர்கள் கொடுக்கிறார். பட்டியலின மக்களை எங்க நிறுத்த வைக்கிறாரு? எங்கெல்லாம் அவருக்கு SC/ST ரிசர்வ் தொகுதி கொடுக்குறாங்களோ அங்க மட்டும்தான் நிக்க வைக்கிறார். எல்லா கட்சிகளும் அப்படிதான் செய்யறாங்க. நான் அந்த விதத்துல வந்து பாமக வந்து மாறுபட்டு செயல்படணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் எங்கள் இயக்கம் வன்னியர்களுக்கான இயக்கம் அல்ல என்று பெயரளவிலாவது சொல்லும் நீங்கள், அதாவது பெயரளவிலாத ஒரு சில விஷயங்களை செய்யணும். அது செய்யாதது அது வன்னியர்களுக்கான கட்சி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் அந்த இடத்துல இருந்து விலகணும்னு அன்புமணி நினைக்கிறது தான் இங்க பிரச்சனைகளுக்கு காரணமாக நான் பார்க்கிறேன். அன்புமணி அவர்கள் வந்து இன்னும் இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் எடுப்படாது, இனிமே வந்து பாமகவை வந்து காஸ்ட் பார்ட்டியா பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறார். ஒரு இன்க்ளூசிவ்னஸ் மட்டும் இல்ல தாமரை, பாமகவை நீங்க ஒரு கட்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கட்சியில வந்து நீங்க நிறைய பாக்ஸஸ்க்கு டிக் போட்டு போயிட்டே இருக்கலாம். பாமக வந்து அவங்க செய்த அரசியலை அவர்கள் செய்யாமல் ஒரு இன்க்ளூசிவ், எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல்ல அவர்களை எடுத்திருந்தால் இன்று பாமக வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கும். அவங்க பேசுற விஷயங்கள் பாருங்களேன், உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இன்னொன்னு வந்து அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் முதலாக நிழல் நிதிநிலை அறிக்கையை கொண்டு வர்றாங்க. முதலாக நிழல் வேளாண் பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதன் பிறகு வந்து திரு ராமதாஸ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், அறிக்கைகள் பாத்தீங்கன்னா அது அவ்வளவு ரிசர்ச் ஆர்டிக்கலா இருக்கும். ஒரு பத்திரிகையாளர் வந்து அந்த அறிக்கையிலிருந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து அவருக்கு ஐடியாஸ் கன்சீவ் ஆகும். அது போன்ற ஒரு தூய தமிழ்ல இருக்கட்டும், தமிழுக்காக அவர்களுடைய இயக்கம் போராடியது இல்லைன்னு யாரும் சொல்லல. வன்னியரின மக்களுக்காகவும் போராடியது. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஜர்னி, மரக்கன்றுகள் நடுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் அவர்கள்கிட்ட பாசிட்டிவா இருந்தாலும் எல்லாத்தையும் ட்ரம்ப் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவங்களுடைய சாதி அரசியல். கடைசியில் என்னன்னா அவங்க வந்து தேர் ஹார்ட் வில் ஏக் ஒன்லி ஃபார் 1 year அப்படிங்கிறதுல தான் எல்லாரும் கொண்டு வந்து முடிப்பாங்க. அதுதான் பாமகவினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. மிகப்பெரிய பலமாகவும் அதுதான் இருந்தது. ஏன்னா வன்னியரின மக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வாக்குகளை பாமகவுக்கு குவித்து கொண்டிருந்தார்கள். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக அந்த ட்ரெண்ட் வந்து மாறிக்கிட்டு வருது. 2014 எப்ப பாஜகவோட கூட்டணிக்கு போனாங்களோ அன்னைக்குல இருந்தே இந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. 2011 இருந்தே சொல்லலாம் சார். டிஎம்கே கூட்டணியில 2011 கூட்டணியில ஓரளவுக்கு சீட் பாக்குறாங்க. அதன் பிறகு வெளில வந்த பிறகு 11 இருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு இறங்கு முகம் தான். எந்த தேர்தலிலும் பெரிய வெற்றி கிடையாது. அவங்க ஒட்டுமொத்தமா 2011க்கு பிறகு ஜெயிச்சதே வந்து 2014 அன்புமணி ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு. 16 திரு அன்புமணி அவர்களே தோற்கடிக்கப்படுகிறார். 19 தோல்வி, 21 மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகள்ல ஜெயிக்கிறாங்க. அப்ப என்னன்னா பாமகவினுடைய செல்வாக்கு வன்னியர் மக்களிடையேவே குறைந்து வருவதை நாம பாக்குறோம். இன்னொன்னு 2024 தேர்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் தர்மபுரி தவிர வேற எங்கேயுமே வந்து பாமக வந்து பெரிய அளவுல வாக்கு. சோ அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா எல்லா தலைவர்களும் எல்லா மாவட்ட செயலாளர்களும் எல்லாருமே வந்து
தர்மபுரியில கேம்ப் பண்ணியிருந்தாங்க. அதனால மற்ற இடங்கள்ல யாராலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவங்களுக்கு என்னன்னா அன்புமணியினுடைய மனைவி சௌமியா ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பாமகவில் தலை தூங்கியது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்ப கட்சியாக மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தினருக்காக கட்சியாக பார்க்கப்படுகின்றது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ். இப்ப அன்புமணி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாரு. நாங்க வன்னியர்களுக்கான கட்சி மட்டும் இல்லை. திரு ராமதாஸ் அவர்கள் பேசுவதற்கும் அன்புமணி பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இப்ப என்னன்னா, ராமதாஸ் அவர்களுக்கு வந்து அன்புமணி இந்த கட்சியை சரியாக வழி நடத்துவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து, ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னு சொல்லலாமா? பயம். ஓகே. ஏன்னா அவர் காப்பாற்றின கட்சி அது. ஆமா. அவரு கீழே இருந்து கட்டமைத்த ஒரு கட்சி. அந்த கட்சி நாளைக்கு இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற பயம் அவருக்கு வந்து ரொம்ப ஆப்வியஸா இருக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் நாம என்ன பார்க்கணும்னா, தந்தை மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த விரிசல் வந்து நாட் ஜஸ்ட் பொலிட்டிக்கலா மட்டும் நான் பார்க்கல. அது என்னன்னா, இந்த குடும்பம் கண்ட்ரோல் பண்ற அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, வன்னியர் ட்ரஸ்டா இருக்கலாம், மற்ற சரஸ்வதி எஜுகேஷன் ட்ரஸ்டா இருக்கலாம், இதெல்லாம் வந்து கோடிகளில் பணத்தை குவிக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட். ஸோ இந்த ட்ரஸ்டோடைய கண்ட்ரோலுக்காகவும் இப்போ ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். இது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு அரசியல் விஷயத்தை மட்டும் நான் பார்க்கல. இதுல வந்து அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய பனிப்போராக தான் நான் இதை பார்க்கிறேன். ஓகே சார், நம்ம மேடையிலேயே வந்து அன்புமணி ராமதாஸுடைய பேச்சு வந்து டிஎம்கே வந்து எக்ஸ்ட்ரீம்ல நின்று விமர்சனம் பண்றாரு. ஸ்டாலின் வந்து வன்னியர் சமூகத்துக்கு துரோகம் பண்ணிட்டாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனா வைக்கிறாரு. ராமதாஸுடைய பேச்சு நாம பார்க்கும்போது இந்த ஊமை ஜனங்கள் உங்களை நம்பிதான் இருக்குன்னு வந்து ஸ்டாலினை வந்து நம்பிக்கையோட பேசுறாரு. ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ராமதாஸ் வந்து அவரு ஒரு ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட்ல தான் இருந்தாரு. நான் வந்து உன்னை கோட்டையில வந்து பாக்குறேமா, கோட்டையில வந்து உனக்கு வந்து இடஒதுக்கீடுக்காக நான் கேட்கணுமான்னு உரிமையில பேசின ராமதாஸ் இன்னைக்கு வந்து இறங்கி வந்திருக்காரு, தம்பி ஸ்டாலின்னு சொல்றாரு. சோ ஒரு பொலிட்டிக்கல் இதுலயுமே வந்து 2 பேருக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து இருப்பதாக தெரியுதே சார். இல்ல, ராமதாஸ் அவர்கள் உரிமையில் பேசியது உண்மை. அதே ராமதாஸ் அவர்கள் தான் ஒரு வருடத்துக்கு முன்னால முதலமைச்சரை கோட்டையில் சென்று சந்தித்த வரலாறும் எல்லாரும். அப்ப இங்க என்ன பிரச்சனைனா, பாமக கேட்கிற ஒரு விஷயத்த திமுக பண்ண மாட்டேங்குது. 10.5 சார் அலையன்ஸ், அவ்வளவுதான். இங்க இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். எப்படியாவது திமுகவோடு கூட்டணியில் இணைய வேண்டும் என்று பெரியவர் கருதுகிறார். திமுகவோட கூட்டணி வேண்டாம் என்று சின்னவர் கருதுகிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க இருக்கின்ற பிரச்சனை அதுதான். ஆனா சிஎம் பொதுமேடையில சொல்லிட்டாரே சார், பாமக கூட்டணி பாமக கூட்டணி இல்லைன்னு எனக்கு கொடுத்த நேர்காணல்லையும் சிஎம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. புதிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் பெருசா இல்லை, எங்கள் கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் பாலிடிக்ஸ்ல ட்ரை பண்ணணும்ல. இப்ப என்னன்னா, நீங்க அதிமுகவோட போயிட்டு அதிமுகவுக்கும் பாமகவுக்குமான உறவு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாலாம் இல்லை. பாமகவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக கூட்டணியில வந்து ஓட் டிரான்ஸ்பரே ஆக மாட்டேங்குது, நாம ஏன் அந்த கூட்டணிக்கு போகணுங்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டா அவங்க கிட்ட நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அன்புமணி அவர்கள் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி 2 சட்டமன்ற தொகுதிகள்லயும் நாடாளுமன்ற உறுப்பினரான அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து வாக்குகள் குறைகிறது. அதே 2 தொகுதியில இடைத்தேர்தல் நடக்கும் போது அதிமுகவுக்கு வாக்குகள் அதிகமானது மட்டும் இல்லாமல் அந்த 2 பேருமே ஜெயிக்கிறாங்க. சோ அப்ப என்னன்னா, அதிமுகவுக்குள்ளேயே இந்த ஓட் டிரான்ஸ்பர் ஆகலன்றது 19. 21 தேர்தலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த பிறகும் கூட அது சவுத்ல பேக் ஃபயர் ஆச்சுங்கிறத விட்டுருங்க, நார்த்ல அது பிஎம்கேக்கு எந்த ஒரு பலனையுமே கொடுக்கல. 10.5 நீங்க நார்த் தமிழ்நாடு அப்படின்னு சேலம் டிஸ்ட்ரிக்ட விட்டுட்டு எடுத்தீங்கன்னா பாமக ஜெயிச்சது வந்து 3 தொகுதிகள்ல தான். தர்மபுரி, அப்புறம் இங்க ஒரு தொகுதியில, இங்க கடலூர் மாவட்டத்துல எங்கேயோ ஒரு தொகுதியில ஜெயிச்சாங்க. அவ்வளவுதான். ஏடிஎம்கே ஓட்டு வந்து பிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. 2 ஓட்டுமே வந்து 2 இதுமே வந்து உங்களுக்கு
சேலம்ல திரு அருளும் மேட்டூர்ல மேட்டூர்ல. சதாசிவமும் ஜெயிக்கிறாங்க. அவங்க வந்து உங்க டிஸ்ட்ரிக்டே வெஸ்டர்ன் ரீஜன் ஆயிடும் சேலத்துல இருந்து. அப்ப நார்த் தமிழ்நாடுல வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல பாமக 3 இடங்கள்ல தான் வெற்றி பெறுது. அதே அதிமுக திமுக கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ற இடத்துல சென்னை உட்பட 80 தொகுதிகள்ல 16 தொகுதிகள்ல அதிமுக ஜெயிக்குது. அப்போ 10.5 கூட ஏடிஎம்கே பாக்கெட்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பாமகவால அதையும் ஒர்க் அவுட் பண்ண முடியல. சோ அப்ப அந்த கூட்டணி நமக்கு பயனளிக்கல, ஆனால் அதிமுகவுக்கு பயனளிக்கிறது. சோ அப்ப இவங்களுக்கு என்ன, பெரியவருக்கு என்ன ஒரு எண்ணம்னா திமுக கூட்டணியில ஓட் டிரான்ஸ்பர் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஆகுது. சோ அந்த கூட்டணிக்கு போனா என்ன, அங்க போனா நமக்கு சீட்டு கிடைக்கும். நாளைக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி ஏதாவது வந்துச்சுன்னா மினிஸ்ட்ரி கூட கிடைக்கலாம்ங்கிற மாதிரி அவருக்கு எண்ணம். ஆனா அன்புமணி அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்க வேண்டும். அப்பதான் ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது கூட்டணி ஆட்சி வரும்போது நம்ம வந்து ஒரு பெரிய பங்கு ஆற்றலாம்னு அன்புமணி அவர்கள் நினைக்கிறார். அன்புமணி அவர்கள் நினைக்கிறது வந்து பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் கிடையாது. ஆனா திரு ராமதாஸ் அவர்கள் வந்து பிராக்டிக்கலா யோசிக்கிறாரு. பட் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, திமுக வந்து இவர்களை சேர்த்துக்கொள்ளக்கூடிய சிச்சுவேஷன்ல திமுக இல்ல. சரி, இப்போ திமுகல வந்து இவங்களை சேர்த்துக்கொள்ளக்கூடிய சிச்சுவேஷன்ல வந்து ஒரே ப்ராப்ளம் இருந்தது இல்ல, அது விசிக்கே அப்புறம் ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருந்தா மட்டும்தான் இவங்க யோசிக்க மாட்டாங்க. சீட் ஷேரிங், சீட் மட்டும் கொடுக்கணும்னா அதை 4 பேர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருவாங்க, அது பிரச்சனை இல்லை. திமுக போன்ற ஒரு கட்சிக்கு அவங்க ஒரு 10 சீட்டு குறைச்சி நின்னுக்கு போறாங்க. ஆனா இங்க இருக்கிறது வந்து விசிகாவை பலி கொடுத்து விட்டுதான் பாமகவை அழைக்க வேண்டும் என்றால் அது திமுக ஏற்றுக்கொள்ளும். அது அந்த கூட்டணியே சிதைச்சிரும், கூட்டணி தர்மத்தை சிதைத்து விடும் தேர்தலுக்கு முன்னால். ஏன்னா நீங்க விசிகாவை நீங்க வெளியில அனுப்பணும், இல்ல பாமகவை உள்ள கூட்டு வர்றீங்கன்னு ஒரு ரூமர் வந்தாலே விசிகா வந்து அங்க கூட்டணியில இருக்காதுங்கிறத திரும்ப 2-3 முறை சொல்லிட்டாரு, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இப்ப விசிகா மட்டும் அது பிரச்சனை இல்லை. நீங்க விசிகாவை வெளில அனுப்பிச்சீங்கன்னா காங்கிரஸ் அப்ஜெக்ட் பண்ணும், இடதுசாரிகள் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்ப திமுகவுக்கு வந்து அது மிகப்பெரிய தலைவலியாக மாறும். அந்த தலைவலியை ஏற்றுக்கொள்வதில் திமுகவுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு திமுக நினைக்குது. இது அரசியல் தாங்க. அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கின்ற போர் வந்து அரசியல் யூகங்கள், அரசியல் வியூகங்களுக்கான போர் தான். கட்சியை எப்படி வளர்க்கறதுன்னு தந்தை நினைக்கிறாரு, பையன் வந்து இல்ல இந்த பாதை தான் சரியான பாதை அப்படின்னு நினைக்கிறார். அந்த பாதை சரியில்லை, அது ரொம்ப தோத்து போகின்ற பாதையும் பெரியவர் நினைக்கிறாரு. இதைதான் நான் புரிஞ்சுக்கிறேன். மேடையில பேசின யாருமே வந்து அன்புமணியை வந்து தலைவர்னு சொல்லியே கூப்பிடல, மாநாட்டினுடைய விழாக்குழு தலைவர்னு சொல்லி தான் நிச்சயமா கூப்பிட மாட்டாங்க. அந்த கட்சி யார்கிட்ட கண்ட்ரோல்ல இருக்குங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ராமதாஸ் அவர்கிட்ட தான் கண்ட்ரோல், அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த ராமதாஸ் அவர்களுக்கு குரல் கொடுத்தவர்கள் யார்? அன்புமணி அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் திலகபாமா அவங்க எங்க இருந்தாங்க? மேடம் லாஸ்ட் சீட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் போய் கூட்டு வந்து நீங்க ஃப்ரண்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாரு. அப்போ என்னதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஆர்கனைசரா இருந்தாலும் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ராமதாஸ் அவர்கள் கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. அதுதான் அங்க சிம்பிள். நீங்க என்ன சொன்னாலும் சரி. ஜி.கே. மணி அவர்கள் வந்து அசம்பிளியில போயிட்டு கலைஞர் அவர்களுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகம் இல்லையே அவர் பெயரில்னு கேட்கிறாருல, அது ஜி.கே. மணியினுடைய எண்ணமா? எண்ணம் ராமதாஸுடையது, வார்த்தைகள் ஜி.கே. மணியுடையது, அவ்வளவுதான். அவங்க வந்து ஒரு டெஸ்பரேட்டா இருக்காங்க. டிஎம்கேவோட அலையன்ஸ் வேணும்னு நிறைய எலெக்ஷன் தோத்தாச்சுங்க. இன்னொன்னு டிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருக்கும் போதுதான் அந்த அலையன்ஸும் வின் பண்ணிருக்கு, பாமகவும் பெரிய அளவுல இடங்கள்ல வின் பண்ணியிருக்காங்க. 2004 தேர்தலெல்லாம் 6 தொகுதிகள்ல பாமக வின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 2006லயும் பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு சிம்ம சொப்பனமாக பாமக இருந்துச்சு. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் அவர் யோசிச்சு பார்த்துதான் திமுகவோட கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. சோ அதுவும் கூட்டணி தான் ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையா பாமகவில் நான் பாக்குறேன். சேர்த்துப்பாங்களா சார்? டிஎம்கே வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க, பிசில எனக்கு தெரிஞ்சு பாமக வந்து திமுக கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இல்ல. அப்படின்னா அவங்க ஆப்ஷன் யாரு சார்? வேற ஆப்ஷன் இல்லையே. இல்லைன்னா விஜயோட போகணும். ஏடிஎம்கே கூடயும் வந்து நீங்க தான் சொல்றீங்க ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல, அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வேற வழி இல்லாம விஜய் கூட போலாமா வேணாமா, அன்ப்ரூவனோட போலாமா இல்ல ப்ரூவனோட போலாமான்னும் போது ஏடிஎம்கே இஸ் பெட்டர். இல்ல பிஜேபி ரோலும் இருக்கும், பிஜேபி என்ன பண்றாங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கணும்.
டிவிகே இஸ் an option for PMK. அதே போல 10.5 ரொம்ப நாளா கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டே வந்து அதுல வந்து அன்கான்ஸ்டியூஷனல் தீர்ப்பு சொல்லியாச்சு. ஆனாலும் 10.5 கொடுங்கன்னு வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிப்போம்னு சொல்றாரு. எப்படி சார் 10.5 வந்து எந்த ஒரு டேட்டாவுமே இல்லாம எப்படி 10.5 கொடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? 10.5 வந்து கொடுக்க இப்போதைக்கு முடியாது. இப்ப அந்த கேஸ்ட் சர்வே, கேஸ்ட் சென்சஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு கோர்ட்ல இல்ல, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, எல்லா கோர்ட்லயும் போய் அது வந்து வேலிடேஷனே கிடையாது, அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு கோர்ட்ஸ் சொல்லிடுச்சு. அப்ப வேற வழியே கிடையாது. அரசாங்கத்துக்கு திருப்பி கொண்டு வந்தாலும் அரசாங்கத்துக்கு ஒரு தர்ம சங்கடம் தான். சரி, அது வந்து ஒரு நேச்சுரலி ஃபிளாட் லாங். அதை வந்து கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப அரசியல் சாதுரியமாக அதை தப்பித்து கொண்டார். திமுகவிடம் பழி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணது. நம்ம வந்தா ஓகே, வரலன்னா அவங்க மேல பழி போட்டுடலாங்கிறதான் அதிமுக. ஏன்னா கடைசியில 1 மணி நேரத்துக்கு முன்னால பண்ண ஒரு கடைசி நாள், சட்டமன்றத்துடைய கடைசி நாள், மணி நேரம், நாளெல்லாம் விட்டுருங்க, கடைசி நாள் சனிக்கிழமை தான் அவங்க பெரிய கிராண்டா ஒரு ஐடியா வச்சிருந்தாங்க. அவங்க 27ஆம் தேதி கிராண்டா நாம வந்து இவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம், அரசியல் வாழ்க்கையெல்லாம் பேசி ஒரு பெரிய அளவுல முதல்வரோட ரிப்ளை வச்சிருந்தாங்க. பட் எலெக்ஷன் கமிஷன் வந்து இவங்களுடைய எல்லா பிளான்லயும் எடுத்து சுடுதண்ணியை ஊத்தியாச்சு. வெள்ளிக்கிழமையே வந்து காலையில அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டதுனால இவங்க அவசரமா அந்த சட்டத்தை வந்து அசம்பிளியில வந்து பாஸ் பண்ணாங்க. சோ அந்த சட்டத்தின் படி வந்து பாமக வந்து கேஸ்ட் சென்சஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த இஷ்யூல வர வழிகள் அந்த இடத்துல திமுகவுக்கு ஒரு சிக்கலாக தான் அது இருக்கும். வன்னியரின மக்களுடைய வாக்குகளை எப்படி வாங்குறது, அது பிஎம்கே ரொம்ப சென்டிமெண்டலா அது கொண்டு போனாங்கன்னா இமோஷனலா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க டிஎம்கே அப்படின்னு பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு பாமக திமுக கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஓகே சார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சௌமியாவை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. சீனியர் அவர்கள் வந்து பேரன் முகுந்தனை வந்து முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோ ஃபைட். அதான் நான் சொல்லிட்டேனே, திஸ் இஸ் நாட் த கண்ட்ரோல் ஃபார் த பார்ட்டி அலோன், கண்ட்ரோல் ஃபார் ட்ரஸ்ட் கண்ட்ரோல்டு பை த ஃபேமிலி, ட்ரஸ்ட் கண்ட்ரோல் பை த பார்ட்டி. இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ராமதாஸ் அவர்களுடைய எண்ணம் என்னன்னு நான் நினைச்சுக்கிறேன்னா, கட்சி, பசுமை தாயகம், எல்லா இயக்கங்களுமே மகனுடைய கண்ட்ரோல்லயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. பையனுக்கு ஒரு செக் வைக்கணும்னு நினைக்கிறாரு இந்த இடத்துல. நிச்சயமா அதுக்காக தான் முகுந்தனை கொண்டு வரணும். ஆனாலும் நம்ம வந்து சோசியல் மீடியால பார்க்கும்போது சீனியரை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க மேடையில என்ன நடந்தது, மக்கள் என்ன பண்ணாங்க, யாராவது எடுத்து மைக்க பிடிச்சி திட்டினாங்களா? அவரை எதுவும் இல்லை. சோசியல் மீடியா பினாமினெல்லாம் கொண்டு வராதிங்க. அவங்க யாரும் ஓட்டு போடுப்போம், எந்த ஊர்ல இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது அவங்க இருக்கிறாங்க. இப்ப நீங்க போய் எடுத்து பாருங்க, பிஜேபிக்கும் டிவிகேக்கும் சப்போர்ட் பண்றவங்க எவ்வளவு பேர் இந்தியால இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இந்தியால இருக்காங்க? சோசியல் மீடியா ஆக்ஷன் வச்சு அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ சோசியல் மீடியா பினாமினன் கிடையாது பிஎம்கே வந்து ஒரு கிராஸ் ரூட்ஸ் லெவல் பார்ட்டி. அந்த கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல இருந்து அந்த பார்ட்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு வன்னியர் இன மக்கள் வாழும் ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு டவுன்லயும் அந்த கட்சியோட கொடி இருக்கும். அந்த கட்சியினுடைய அரசியல் எல்லாம் விட்டுருங்க, அது வந்து கீழ இருந்து வந்த ஒரு கட்சிங்க. கீழ இருந்து வந்த கட்சி. அந்த கட்சிக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்ஸை நீங்க நிச்சயமா கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னே சொல்ல முடியாது. ராமதாஸ் அவர்களே நீங்கள் ஜாதி அரசியல் செய்பவர் என்று கூறினாலும் கூட அவர்கிட்ட இருக்கிற அரசியல் சாதுரியத்தை நீங்க டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. எல்லா கட்சிகளையும், ஒரு 3வது கட்சிக்கு தமிழ்நாட்டில் வளர்வதற்கு இடம் இருக்கிறதுன்னு காமிச்சவர் முதல்ல ராமதாஸ் அவர்கள் தான். திராவிட கட்சிகளையும் தன் வீட்டுக்கு வரவழைத்தார். 6% வச்சிட்டு இருக்கேன், ஆனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த 6% இருந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும். திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் விட்டார். திராவிட கட்சிகள் அவர்கிட்ட வந்தாங்க, மாறி 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 எங்களோட கூட்டணி வைங்கன்னு வந்தாங்களா? இல்ல. இன்னைக்கு அவங்களுடைய செல்வாக்கு குறைந்திருக்கலாம். ஆனா ஒரு காலத்தில் வந்து பாமக வந்து தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக, யார் பாமக கூட்டணியில இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கிற ஒரு நிலைமையும் இருந்தது. உண்மையும் கூட. 98ல அவங்க அதிமுகவோட இருந்தாங்க, 99ல திமுகவோட வராங்க, 2001ல அதிமுகவோட போறாங்க, 2004ல திருப்பி திமுகவோட வராங்க, 2006
திமுக கூட்டணி 98 to 2006 வந்து அவங்க இருக்கிற அலையன்ஸ் மட்டும்தான் ஜெயிச்சிட்டு இருந்தது. ஆமா 2009 அதிமுகவோட கூட்டணி அங்க இருந்து தான் அவங்க போற கூட்டணி எல்லாம் தோல்வியை சந்தி. சார் இப்போ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன் நிலைமை என்பது ஒரு 4 கார்னர் கான்டெஸ்டா தான் இருக்கு. அதை வந்து ஒரு ட்ரையாங்குலர் கான்டெஸ்டா நிச்சயம் மாத்திரணுங்கிற ஒரு பிளான்ல பிஜேபி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. முதல்ல பிஜேபி வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல எப்படி வந்து ஒரு கோஹஷனை கொண்டு வர்றதுன்னு பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு முக்கியம். அதை விட்டு ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட், சீமானை கூட்டு வர்றது, விஜய் இது பண்றதெல்லாம் பிஜேபி செய்ய வேண்டாம். அவங்க கூட்டணி ஒண்ணு அமைச்சிருக்காங்கல்ல, அந்த கூட்டணி எப்படி கோஹேஷனை கொண்டு வர்றது, அந்த கூட்டணி ரெண்டும் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணுங்கிறத முதல்ல பிஜேபி அந்த விஷயத்த பார்க்கட்டும். அதுக்கப்புறம் ஃபோர் கார்னர் ட்ரையாங்குலரா பண்றதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் தேர்தலுக்கு நெருங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். போன வாரம் வந்து திமுக அரசு வந்து தன்னுடைய 4 ஆண்டு சாதனைகளை மக்களுக்கு விளக்கினார்கள். அமைச்சர்கள் விளக்கினார்கள், எல்லாரும் விளக்கினாங்க. முதலமைச்சர் 4 ப்ரோக்ராம்ஸ்ல கலந்துகிட்டார். அன்னைக்கு எதிர்கட்சிகளிடமிருந்து வந்த ஒரே ஒரு எதிர்வினை என்ன? ஒரு ட்வீட். மக்கள் யாரை நம்புவாங்க? நீங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி 45 நாள் ஆயிடுச்சு, 50 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட நீங்க அலையன்ஸ்ல இருந்து வைக்க மாட்டீங்க. இல்ல அதிமுக என்ன பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணாங்க? ஒரு ட்வீட்டோட முடிச்சிடலாமா? அப்ப மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஆட்சியே ஒரு அவலம் சொல்றீங்க, இந்த ஆட்சியில எந்த ஒரு நல்லதுமே நடக்கலங்கிறீங்க. அப்ப அதை மக்களுக்கு சொல்லுங்க. மக்களுக்கு சொல்றதுக்கு கூட உங்களால முடியலையே. ட்வீட் எல்லாம் யாருங்க பாக்குறா? மக்கள் யாருங்க பாக்குறாங்க ட்வீட்டை? எனக்கு புரியலங்க. இப்ப போட்டு போடுறோம், யாரும் ட்வீட் எல்லாம் பாக்குறது இல்லைங்க. இந்தியாவில மொத்தமா தமிழ்நாட்டுல எவ்வளவு பேருக்கிட்டங்க ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு? ட்வீட் போடுறதெல்லாம் முதல்ல அரசியல்வாதிகள் வந்து அது ஒன்றும் பெரிய ஒரு அது எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, அந்த ட்வீட் போட்டா வந்து எல்லாருக்கும் சேருது. இன்னொன்னு வந்து ஜேர்னலிஸ்ட், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து நாங்க ஒதுக்கிடுறோங்கிற மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் அதை நினைக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் ஆளுகின்ற கட்சியோடு சேர்த்து நான் சொல்றேன். ஆனால் நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை என்னைக்குமே ஒதுக்க முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கன்சியூம் நியூஸ் ஃப்ரம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. நீங்க இன்னைக்கும் பேப்பர் படிக்கிறவங்க 1000 பேர் இருக்காங்க. அதுல வந்து நீங்க பேப்பர் படிக்கும் போது இது ட்விட்டர்ல வந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ட்விட்டர்னா என்ன? அது என்ன ஒரு அறிக்கையா கூட இல்லையா? அவர் பேசலையா? முகம் இருக்கணுங்க. சிஎம் பேசுனதுக்கு முகம் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, அவர் சாதனையை பேசுறாரு. அவங்க சாதனையே பண்ணலன்னு நீங்க ஒரு கவுண்டர் கொடுக்குறீங்களா? அந்த கவுண்டருக்கு ஒரு முகம் இல்லை. அந்த கவுண்டருக்கு வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு, ஒரு முகமே இல்லை. அந்த முகத்தை நீங்கள் கொடுக்காத வரையில் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கவுண்டர் பண்ணுங்க. கவுண்டரே பண்ண மாட்டேங்கிறீங்களே. இந்த அலையன்ஸ் 50 வருஷத்துல பொள்ளாச்சி இஷ்யூல கூட என்னங்க ட்வீட் தானங்க பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நான் கேக்குறேன் தாமரை செல்வன். பிரஸ் பார்க்கல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கு இது என்னன்னா, இது கேட்டீங்கன்னா இல்ல எங்களை யாரும் காமிக்கிறது இல்ல. காமிக்கிறாங்க. யார் காமிக்கலன்னு யார் சொன்னது? காமிக்கிறாங்கல்ல, மீடியா லைவ் போடுதானே போடுறாங்க. ஆமா, மீடியா லைவ் போடலாம். ஒரு ஹைப்போதெட்டிக்கலாவே பேசுறேன். காங்கிரஸ்க்கு வந்து மீடியா கிட்ட சப்போர்ட் இல்லைன்னு அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பெரிய அளவுல ரீச் ஆனாங்க. ஏடிஎம்கேவும் அதையே பண்ணலாமே, தினமும் ஒரு வீடியோ போடலாமே எடப்பாடி அவர்கள். அதை ஏடிஎம்கே ரீச் பண்ணலாமே மக்கள் கிட்ட. ஒரு ஆப்போசிஷனா நீங்க வந்து ஓகே, நீங்க வந்து வார்த்தைகள்ல சொல்லலாம் இந்த ஆட்சி சரியில்லைன்னு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன், இல்லைன்னுலாம் இல்ல. ஆனா அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு மக்களுக்கு யார் புரிய வைக்கிறது? எனக்கும் உங்களுக்கும் திமுக மேல எதிர்ப்போ இல்ல இந்த ஆட்சி சரியில்லைன்னு இருக்கலாங்க. ஆனா நான் என்ன நினைப்பேன்னா, எல்லாரும் ஓட்டுதான் போட போறாங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் 3ஆ நிக்குது, 4ஆ நிக்குது, திமுக தானே ஜெயிக்க போகுதுன்னு நான் நினைப்பேன். அப்ப என் ஓட்டும் நான் திமுகவுக்கும் போடலாம்னு நினைப்பேன். போடக்கூடாதுங்கிறத என்ன கன்வின்ஸ் பண்றது யாரோட வேலையா இருக்கணும்? எதிர்கட்சிகளுடைய வேலையா இருக்கும். அந்த எதிர்கட்சிகள் என்ன செய்யறாங்க? நீ சொல்ற மாதிரி எனக்கு என்ன இங்க பிரச்சனைனா, இந்த விஷயத்த கொண்டு போனீங்கன்னா மீடியா மேல பிளேமா போடுறது. ஊடகங்கள் எங்களை காமிக்கிறது இல்லை. ஏன் காமிக்கிறதுல எல்லாரும் தான் காமிக்கிறாங்க. நீங்க போடுற ட்வீட்டையே வந்து எல்லா பத்திரிகைகளும் நியூஸா போடதானே போடுறாங்க. அன்னைக்கு தினத்தந்தி உட்பட எல்லா பத்திரிகைகளுமே வந்து உங்களுடைய அந்த 4 வருட விஷயத்துக்கு பதிவு போட்டிருக்காங்களா இல்லையா? அப்ப மீடியா கவர் பண்ணலன்னு எப்படி சொல்லுவீங்க? உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யுங்கள். ஓகே. திமுக எப்படி எதிர்கட்சியாக இருந்தது,
2017 முதல் 2021 வரை ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மாஸ்டர் கிளாஸ், ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அவ்வளவுதான். அதுல எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை சொல்றதுக்கு. ஸ்டாலின் was the best opposition leader Tamil Nadu had in so many decades. இது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிறாரான்னு பார்ப்போம் சார். இல்லைங்க, அவங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இப்ப பிஜேபிக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. பிஜேபிக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா கவுண்டர் கொடுக்க வேண்டியது யாரு? அப்போ நான் ஏன் சொல்றேன்னா, அப்ப நீங்க சொல்றீங்கல்ல தேர்தலுக்கு முன்னால இந்த ஆட்சி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அது யாரும் நம்ப மாட்டாங்க. தேர்தலுக்காக சொல்றீங்க. ஏன்னா அவர்கள் கேட்கக்கூடிய குரல் அரசாங்கத்தின் குரல், அவர்கள் பார்க்கக்கூடிய முகம் முதல்வரின் முகம். வேற யாருமே நீங்க வெளியிலேயே வராம இருந்தீங்கன்னா அப்ப அவங்களுக்கு இவங்க தான் எல்லாத்தையும் பண்றாங்கிற எண்ணம் தானே இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜில டிஎம்கே கரெக்டா போயிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி பண்றதுல ஏடிஎம்கே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியே இல்ல. இப்ப ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றவங்க கூட இப்ப ஏடிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குது ஒரு சில விஷயங்கள். ஏன்? அதுக்கு யாரு கேள்வி, யாரு பதில் சொல்லணும், யாரு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். என் கட்சியில பணம் இல்லையா? நீங்க ஒரு இன்னைக்கு டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான அலையன்ஸோட இருக்கிறாங்க. அவங்களை எதிர்க்கணும்னா நீங்க உங்க வேலையை இன்னொரு 6 மாசத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிருக்கணும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, முதல்வர் தன்னுடைய பிரச்சாரத்தை போன வருஷம் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ரிவ்யூ மீட்டிங் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அது ரிவ்யூ மீட்டிங்லாம் இல்ல, அது தேர்தல் பிரச்சாரம் தான். அது மாவட்டத்துக்கு போறாருல, அவர் என்ன பண்றாரு? பேசுறாரு, மக்களை போய் சந்திக்கிறாரு, மார்க்கெட்டுக்கு போறாரு, ஹாஸ்டல்ஸ்க்கு போறாரு. அது என்ன? பிரச்சாரம் தான். அவ்வளவுதான். நீங்க எங்க பண்றீங்கன்ற கேள்வி வருது இல்ல. அதான் முதல்வரே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில, நான் பிரச்சாரத்தை எப்போ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப எதிர்கட்சிகள் எப்ப ஆரம்பிப்பாங்க? இதே கேள்விதான் விஜய் அவர்களுக்கும். நீங்க ரொம்ப நாளைக்கு நான் இவர் வெளில வந்தாலே இவ்வளவு பிரச்சனை வருது, அதெல்லாம் பிரச்சனை தான், நான் இல்லைன்னு சொல்லல, நான் ஒற்றுக்கொள்கிறேன். பட் அவரும் ஃபீல்டுக்கு வரணும். ஃபீல்டுக்கு வர்றவங்களை மட்டும்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார். சார், மீண்டும் அமைச்சரவையில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு. சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் துரைமுருகன் கிட்ட இருந்த அந்த மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் அவர்கிட்ட இருந்து ரகுபதி அவர்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. ரகுபதி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருந்த சட்டத்துறையை மீண்டும் துரைமுருகன் கிட்டே கொடுத்துருக்காங்க. இது கலைஞர் சிஎம்மா இருக்கும்போது இதே மாதிரியான ஒரு ஷஃபில் நடந்துச்சு. அதுவும் ஆட்சியுடைய கடைசி காலங்கள்ல இறுதி ஆண்டுல தான் நடந்துச்சு. அவர்கிட்ட இருந்த பிடபிள்யூடி எடுத்துட்டு லா மட்டும் கொடுத்து. எஸ், இப்போ அதே மாதிரியான ஒரு சம்பவம் மறுபடியும் துரைமுருகன் அவர்களுக்கு நடந்திருக்கு. என்ன சார் சிக்னல்? நீங்க யாரா இருந்தாலும் சரி, தவறு பண்ணீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறத முதல்வர் ரொம்ப வெளிப்படையா ஒரு ரீசனா சொல்லியிருக்காருன்னு. நான் பொன்முடி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதும் இதே மெசேஜ் தான். என்ன சார்? ஏன்னா நீங்க பொன்முடியும் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பேரும் ஒரே டைம்ல எம்எல்ஏ ஆகுறாங்க. 89. ஆனா பொன்முடி அவர்களுக்கு அந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு வெயிட் கிடையாது, அந்த பேகேஜ் கிடையாது. அதனால அவர் முதல் முறையே மந்திரி ஆயிடுறாரு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அமைச்சரவையில் 2006ஆம் ஆண்டு தான் மந்திரி ஆகுறாரு. ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு சீனியர் பொன்முடி எல்லா விதத்திலையும். பட் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட பிறகு பொன்முடி அவர்கள் ரொம்ப க்ளோஸான ஆட்கள் தான் அவங்க. ஆனா எடுக்க வேண்டிய கட்டாயம் தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்ன நீங்க வர வழி கிடையாது. ஸோ அது ஒரு மெசேஜிங், யாரா இருந்தாலும் எடுப்போங்கிறது. திரு துரைமுருகன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை உண்மையிலே ஒரு அரசியல் முதிர்ச்சியான ஒரு செயலா நான் பார்க்கிறேன். கம்ப்ளைண்ட் இருக்கு, இந்த மாதிரி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆங்கில பத்திரிகை ஒரு பெரிய ஒரு இஷ்யூ அதுல கொண்டு வந்திருக்காங்க. அதுல உண்மை இருக்கு அப்படிங்கிறது பிரைமா ஃபேஸ் தெரியுது. அதுல ஏதோ முறைகேடுகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த போர்ட்ஃபோலியோவை மாற்றணுங்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு முதல்வர் முடிவு பண்ணும்போது அந்த டைமிங்கும் நீங்க பார்க்கணும். அந்த 4 வருட கொண்டாட்டங்கள்லாம் நிறைவடைந்த பிறகு ஒரு நாள் கழிச்சு அதை கொண்டு வரலாம். ஸோ அப்ப என்னன்னா, நீங்க யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனைன்னு வந்துட்டா தேர்தலில் நிக்கிறது, தேர்தல் ஜெயிக்கிறதா இல்ல சீனியாரிட்டியா அப்படின்னு பார்த்தா தேர்தலில் ஜெயிக்கிறது தான் முக்கியம். தேர்தலில் ஜெயிச்சாதான் கட்சி ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவா ஒரு அரசியல் சாதுரியத்தோட அந்த விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது போன்ற விஷயங்களை திரு கருணாநிதி அவர்களே ரொம்ப யோசிப்பார். அலடி அருணா மகளை நீக்குவதற்கே ரொம்ப யோசிச்சு அதன் பிறகு நீக்கிட்டு அதுக்கப்புறம் அவரை கொண்டு வந்தார். ஆனா
துரைமுருகன் அவர்களுடைய ஒரு பொறுப்பை எடுக்கிறது அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அட் த சேம் டைம் அவருடைய மதிப்பு குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக லா மினிஸ்ட்ரியை எடுத்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா, அவ்வளவுதான். லா மினிஸ்ட்ரியில உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுல வேலை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் 6 மாசம் தான் இந்த ஆட்சியே இருக்க போகுது. அது பிறகு எலெக்ஷன்ல போயிட போறாங்க. ஸோ 6 monthsல நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரகுபதி அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அது என்ன, அவருக்கு இது மட்டும் கொடுத்துருக்காங்களேனாலும் இன்னைக்கும் திமுக அரசினுடைய அரசியல் செய்தி தொடர்பாளராக ரகுபதி மட்டும்தான் இருக்கிறாரு. எல்லா விஷயங்களிலும் அரசியல் ரியாக்ஷன்ஸை கொடுக்கறது ரகுபதி அவர்கள் தான். அது முதல்வரோட பர்மிஷன் இல்லாம நடக்காது. ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. எனக்கு குறித்து பேசிய நன்றி சார். நன்றி.